சதநலரதியாந்தனா கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே, கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே, அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கன்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே, கன்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை காப்பவரே, அசைவுற விடமாட்டேன், என்னை அசைவுற விடமாட்டீர். ஆமென். அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். ஆண்டவரே, இந்த 2ஆம் நாளின் 3வது ஜெப வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையில் கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காய், உம்முடைய பிரசன்னமாகுதலை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மை நெருங்கி சேருகிறதற்கு இந்த ஜெபம் எங்களுக்கு உதவியாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் உம்மிடத்தில் நெருங்கி சேர, இன்னும் நெருங்கி சேர எங்களுக்கு உங்க கிருபைய, எங்களுக்கு உங்க மகிமைய, எங்களுக்கு உங்க பிரசன்னத்தை தாங்க. ஜெப வீட்டில் வந்திருக்கிறவர்களையும், ஆன்லைன்ல இந்த நேரத்தில் ஜெபிக்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய மகிமையால், உம்முடைய நடத்திப்பால், உம்முடைய ஆவியால் நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்குள் எந்த காரியத்தை நாங்கள் விட வேண்டும் என்று சொல்லி நீர் அறிந்து அதை திட்டம் பண்ணுகிறீரோ, அதை விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்கள் இருதயத்தில் தொனிக்கட்டும். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்கள் இருதயம் வாஞ்சிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் இருதயம் அதற்கு செவி சாய்க்கட்டும். தேவன் அப்படியான கிருபைகளை எங்களுக்குள் தந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய தயவுள்ள சித்தம் எங்க வாழ்க்கையில நிலைவரமான காரியங்களை செய்து முடிக்க, நிலைவரமான காரியங்களை செய்து முடிக்க எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய திட்டம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். எல்லா தடைகளுக்கும், விக்கினங்களுக்கும், பலவீனங்களுக்கும் எங்களை விலக்கி உம்முடைய புதிய கிருபையினால், புதிய மகிமையினால், அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பியருள வேண்டும் என்று தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மகிமையிலே நிரப்பும், காத்து கொள்ளும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருநாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தெய்வம் தமது ஆவியினால் நம்மை நிரப்பி, தமது அபிஷேகத்தினால் நம்மை நிலைநிறுத்துவார். இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, உபவாச ஜெபம் என்பது நாம் நம்முடைய தப்பிதங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் நெருங்கி சேருகிறதுக்காய், தேவனோடு நெருங்குகிறதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜெபம். ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர்ந்து, ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்மிடமாய் சேர்த்து கொள்ளும், எங்களை உம்மிடமாய் சேர்த்து கொள்ளும். வாஞ்சையோடு கேட்கலாமா? வாஞ்சையோடு கேட்கலாம். எங்களை உம்மிடமாய் சேர்த்து கொள்ளும்.
ಶಬನಮದಿನಾ சதனது நிதியாந்தரே. ஆண்டவரே, எங்கள் வழிகள் உமக்கு பிரியமானதாய் மாறும்படி, எங்கள் வழிகள் உமக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாய் எங்களுக்குள் ஆண்டவரே அந்த கிருபை, எங்களுக்குள் அந்த தயவு, எங்களுக்குள் அந்த அபிஷேகம் கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. என் தேவன் மனமிறங்கி கிருபையை தான், மனமிறங்கி உம்முடைய கிருபையில் எங்களை நிலைநிறுத்தும், உம்முடைய ஆவினால் நிலைநிறுத்தும். ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனப்படுத்துகிற அந்த ஆவியின் வல்லமைகளை, தலையில ஒருவித வேதனையை, தலையில ஒருவித நெருக்கடியான ஒரு பிரஷரை கொடுக்கிற அந்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் பாதல் என் கட்டளையிடு. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் விடுதலையாய் ஆண்டவரை துதியாதபடி, விடுதலையாய் ஆண்டவரை ஆராதியபடி, விடுதலையாய் கர்த்தரை தேடாதபடிக்கு போராடுகிற வல்லமையே எடுகிறது இயேசுவின் நாமத்தில். கரபதனலதி அந்த மரகதனமதுனியாத்தைக்கத்தர ಶಬನಮದನಿಯಾಂತನ ಅದಲ್ ದನೆ ದರೆ ದನೈ ಸಿಂತರೆ ಕಬನಧನ ಅವ್ಲ ಧ ನಸಲ್ ತಮ್ತಾರಕಿಂತಲೋ ಪ್ರಭೆತೆ ಮರ அயல் தனே நரத்தே நெசந்தரே கிராந்தலே. அதிசயங்களை காண பண்ணுகிறவர், அற்புதங்களை காண பண்ணுகிறவர், விடுதலை கொடுக்கிறவர். இந்த 7 நாள் முடியும் பொழுது எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை நீ பார்ப்பாய், ஒரு விடுதலையை நீ பார்ப்பாய். கண்ணீரெல்லாம் துடைக்கப்படுகிறது. கர்த்தரோடு சேர்ந்து நடக்கும்படியாய், தேவனோடு உறவாடும்படியாய் நீ காம நாக்க தீரி காந்தரா உரக்க தேரே ஷக்க தூர வீக்கப நமன நர்லியந்தன. இந்த உச்சன் தலையில இன்னும் ஒரு தெளிவான ஒரு விடுதலை இல்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த போராட்டத்தை முறித்து செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரே முகமாய் ஜபத்தில் இருக்க, ஒரே முகமாய் ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற சகல சத்துருக்களையும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன். பொழுது கர்த்தர் கிரியை செய்யுங்க, கர்த்தர் கிரியை செய்யுங்க, கர்த்தர் கிரியை செய்யுங்க. நன்மையும் ஈவும், நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும், நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். நாண்டரே மராந்த் ரீத்தே கெசக்கி தகனமதனலரதியாந்தனமனா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். அப்பா அப்பா, ஆண்டவரே ஆண்டவரே, அப்பா இயேசுவே, உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது, உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது. அப்பா 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 ಶದರ ಬದನಲರದಿ ಯಾಂತರ ಗದ ನಮದು ಉರಿಬಿ ಕಬ ನಮ 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 ನಮರಬ ಶಬರಬ ನಮ ನಮದು ಉರಿಬಿ ಕಬ ನಮ ನಮ ನಮರಬ ನಮರಬ. இயேசுவே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய வல்லமையால், உம்முடைய மகிமையால் எங்களை நிலைநிறுத்தி கொள்ளும், காத்து கொள்ளும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். ஒரு பழைய பாடல், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், சோர்வுக்குள்ளே இருக்கும்போது, வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே.
வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாய் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாய் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், பாதையில் வெளிச்சம் ஸ்தோத்திரம். புக்ல இருக்கோ ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கண்பான தேவ பிள்ளைகளே, நாம் பாடிய இந்த பாடல் அடிகளிலே ஆமென், தேவனை மறக்க செய்யும் வாழ்க்கையை சத்துரு விதைக்கிறான் என்று அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனை மறக்கக்கூடிய வாழ்க்கை, தேவனை மறக்கக்கூடிய வாழ்க்கை. சில நேரம் ஏதோ ஒரு காரியம் நம்மையும் அறியாம ஆண்டவரை விட்டுட்டு நம்முடைய எண்ணம் போன போக்குல நம்ம பாட்டுக்கு அப்படியே போறது. ஆண்டவரை மறக்க செய்கிற வாழ்க்கை, ஆண்டவரை மறக்க செய்கிற வாழ்க்கை நமக்கு அது அவசியம் இல்லை. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை உம்மை மறந்திருக்கிற வாழ்க்கை என்னிடத்தில் இருக்குமானால் அதிலிருந்து என்னை விடுவியும்,
அதிலிருந்து என்னை விடுவியும், அதிலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி கர்த்தரையே நோக்கி பார்க்கலாமா? அந்த வார்த்தையில் அழகா சொல்லுது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாய் மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. இந்த பாடலை ரொம்ப அழகா தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை வைத்து எழுதப்பட்ட பாடல். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய நடத்திப்பு. எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரியே, கிருபை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். வனாந்திரத்தின் வாழ்க்கை, வனாந்திரத்தின் வாழ்க்கை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். என்ன செய்வோம் என்பதை தெரியாதபடிக்கு இருக்கிற நெருக்கடியான காரியம். But still God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த வசனம் அந்த பாடல் அழகா 2வது பகுதியில் வருது, நேசரின் சத்தம் என்னில் கேட்கும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? வனாந்திரமான சூழ்நிலை. வனாந்திரத்துல என்ன இருக்காது? தண்ணி இருக்காது. வனாந்திரத்துல நல்ல சாப்பாடு கிடைக்காது. வனாந்திரத்துல வெயிலின் கொடுமை. ஒருவேளை மழை பெய்தால் மழைக்கு ஒதுங்குகிறதுக்கு இடமில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. வனாந்திரத்தின் பாதை, வனாந்திரத்தின் பாதை. இந்த வனாந்திரத்தின் பாதையிலே ஒரு சத்தம், ஒரு சத்தம். வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த முதலாம் வருகையில் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் ஒருவனை வனாந்திரத்தில் கூப்பிடும்படி செய்தார். அல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் கூப்பிடுற அந்த சத்தம் அங்க இங்கே நம்ம பார்க்கிறோம். நேசரின் சத்தம் என்னில் கேட்கிடும், என்னில் கேட்டிடும். கேட்குதா? வழி தெரியாமல் திக்கு தடுமாறி நிற்கிற அந்த நிலையில நேசரின் சத்தம் கேட்கிறதா? என் அன்புக்குரிய என் சகோதரனே சகோதரியே, சற்று நிதானித்து பாருங்கள். ஒருவேளை ஆலோசனை என்னன்னு தெரியல. நல்லா கவனிங்க. நாம் வாழுகிற காலம் பழைய ஏற்பாட்டு காலம் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பெரிய ஒரு இனம், இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை விளம்பினது. சமகாலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு சில தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். எலியாவின் நாட்களில் எலியா மட்டும்தான். ஒரு சில நேரத்தில் ஒரு ஆள் மூலமா. அது பழைய ஏற்பாடுங்க. ஏன்னா அவங்க மேல பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், அந்த ஆவியானவர் தங்கி இருந்தாரு. அவர்கள் மூலமாய் வார்த்தைகள் வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன தெரியுமா? நீங்களே அந்த ஆலயம், இந்த ஆலயத்துக்குள்ள இயேசு சொல்றார், இயேசு சொல்றார், நாங்கள் வந்து போஜனம் பண்ணுவோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல வருவோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் அங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் என்ன செய்வார்? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். 16வது வசனம், யோவான் 14:16. யோவான் 14 16வது வசனத்தை வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும். நல்ல கவனிங்க, யாரோட? உங்களுடனே, நம்மளோட. ஆமென். இங்கே அவர் பேசினது சீஷர்களுக்கு. கிறிஸ்தவர்கள் யாரு? சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் பெயர் வந்ததாக அப்போஸ்தலர் 11:26 வாசிக்கிறோம். சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் பெயர் வந்துச்சு. அப்ப சீஷனாக தொடருகிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுப்பார். அங்க வாஸ்கத்தை அதுதான், என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் 17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்.
அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. When you are walking in the valley of அந்த பள்ளத்தாக்குல நாம் நடந்தாலும் சரி, அல்லது வனாந்திரத்தின் பாதையில் நடந்தாலும் சரி, நம்மை நடத்த ஒரு சத்தம் இருக்கிறது. நம்மை நடத்தும்படியா இருக்கிற தேவ சத்தம் ஒன்று இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த சத்தம். அல்லேலூயா. Hallelujah. அப்ப ஆண்டவரே, எனக்கு வேண்டியது I have to be driven by the Spirit of the Lord. நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட விரும்புகிறேன். Hallelujah. இதை ரோமர் 8:14 அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்ற காரியங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. Hallelujah. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Hallelujah. Yes. So நாம் வில்டர்னஸ்ல, அந்த வனாந்திரத்தின் பாதை, ஒருவேளை யாரும் உதவிக்கு இல்லாத நிலை, ஒருவேளை யாரும் நம்மை வழி நடத்துகிறதுக்கு இல்லாத சூழ்நிலை. நல்லா கவனிங்க, ஊழியக்காரங்களின் ஆலோசனை அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நீங்கள் வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவ ஆலோசனை, தேவன் உங்களோடு பேசும்படி ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவன் தான் பேசுகிறார், நம்ம இருக்கல. ஆனா உங்களோட தேவன் பேசுற அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. என்கிட்ட ஆண்டவர் பேசுவார், கட்டாயம் பேசுவார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிற தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். நம்மிடத்தில், ஒவ்வொருவரிடத்தில், இங்க ஜெப வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது ஆன்லைன்ல இருக்கிற உங்க எல்லார்கிட்டையும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஒருவேளை சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம், அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஒருவேளை சிலருக்கு அந்த அனுபவம் இல்லாம இருப்பீங்க. அந்த அனுபவம் எப்படி வரும்? அந்த அனுபவம் எப்படி வரும்? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, சட்டியில இருந்தாதான் என்ன வரும்? அகப்பையில வரும் இல்லையா? சட்டியில ஏதாவது இருந்தா தானே நம்ம போடுற கரண்டியில வரும். அதே மாதிரி வேத வசனம் நம் இருதயத்துக்குள் ஸ்டோர் பண்ணப்பட வேண்டும். புரியுதா? வேத வசனம் நம் இருதயத்துக்குள் ஸ்டோர் பண்ணப்படுகிறதுக்கு ஐ நீட் டு ரீட் மச் மோர். படிக்கிறது மட்டும் இல்ல, மெடிடேட்டிங், அதை குறித்த தியானம், அதை குறித்த தியானம், வேதத்தை வாசித்து தியானிக்கிறது. அப்படி நான் தியானிக்கும் பொழுது, அந்த வேத வாசித்து தியானிக்கிற அந்த சமயத்துல அந்த வேத வசனம் நம்மோடு பேசும். எப்படி? ஆண்டவர் 5 வகைகளிலே, குறைந்தபட்சமாக 5 வகைகளிலே மனிதர்களிடத்திலே பேசுகிறார். அவர் எழுதி தந்த அவருடைய மகத்துவம் தான் அடிப்படை. அவர் எழுதி தந்த அவருடைய வேத மகத்துவம், இந்த வேத சத்தியத்திலிருந்து நம்மிடத்தில் பேசுவார். சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். 3 வேத வசனம், சொப்பனம், தரிசனம். 4 இருதயத்தில் பேசுவார். இது எல்லாத்துக்கும் வேதத்துல விளக்கம் இருக்கு. 5 காதுகள் கேட்கும்படி சத்தம் கேட்கும். அல்லேலூயா. இப்படியாக தேவன் பேசுகிறார். இதெல்லாம் வாசிக்கணும்னா நீங்க என்னாகமம் 12வது அதிகாரத்துல போய் வாசிச்சு பாருங்க. உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் நான் அவனிடத்திலே சொப்பனங்களினால் வெளிப்படுத்தி தரிசனங்களினால் அவனோடு பேசுவேன் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல போய் வாசிச்சு பாருங்க. 9வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் போய் வாசிச்சு பாருங்க. அதுல எழுதி இருக்கிறது, அவன் கெபிக்குள் போன போது அவனுக்கு சத்தம் உண்டாகி அப்படின்னு இருக்கு. இருதயத்துல வந்துச்சு. வெளியில வந்து நிக்கிறான், சத்தம் உண்டாயிற்று அப்படின்னு இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் பேசுகிற ஒரு தெய்வம். பழைய ஏற்பாட்டிலையும் உண்டு, இன்றையும் உண்டு. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆளை தெரிந்து கொண்டு அந்த ஆள் மேல தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருந்தார், அவன் மூலமாய் பேசினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நான் காண்பித்த அந்த வசனங்களின்படி உங்களுக்குள், உங்களோடு வாசம் பண்ணும்படி அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றார். அல்லேலூயா. என்னோட வாசம் பண்ணும்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவியானவர் என்னோடு பேசுவார். ஆமென். அல்லேலூயா. ஆனா அவர் பேசணும்னா ஒண்ணு, அவர் இறங்கி வந்து ஒரு மனுஷனை சந்திக்கிறது. அவர் சந்திச்சார்னா அந்த மனுஷன் அதுக்கப்புறம் வேற எந்த காரியத்தையும் சிந்திக்க முடியாது. தேவனுக்கு அடுத்தவைகளை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை, தேவனுடைய வேலையை செய்கிறவனாய் மாறிடுவான்.
மோசேயை சந்திக்கிறார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் போயிட்டான் தேவனுடைய வேலை செய்ய. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை சந்திக்கிறார். அவன் ஒரு ஆசாரிய வகுப்பில் இருக்கிறான், ஏற்கனவே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் கூட ஆண்டவர் சொல்றார், நான் என் வாயை அவனை வைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆசாரிய வேலையில் அவன் தீர்க்கதரிசியாய் மாறி வார்த்தைகளை பேசுகிறான், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறான். சவுலை சந்திக்கிறார். அதோடு அவன் கதை முடிஞ்சு பவுலா மாறிட்டான். அவன் தேவனால் சந்திக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி போகிறான். வழியிலே சந்தித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இது கம்ப்ளீட்டா வேற. சரியா? இன்னொன்று, நாம் அவரை தேடும் பொழுது நம்மை சந்திக்கிறார். எப்படி? நாம் அவரை தேடும் போது சந்திக்கிறார். அப்படி நாம தேடும் போது அவர் சந்திக்கும் போது என்ன நடக்கு? அவர் நம்ம இடத்துல பேசுறாரு. இது சில நேரம் எப்படி இருக்கு, நாம அவருடைய வேலையை செய்யறவங்களாவும் மாறுறோம். முதல்ல நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை காண்பிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கிறவங்க, அவ கிறிஸ்தவ தெரியும்ல, அவ பொய் சொல்ல மாட்டான். ஏன்? அந்த சாட்சியை நமக்குள் பார்க்கிற அந்த தயவை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏன் சண்டை போட மாட்டான்? ஏன் தேவையில்லாம பேச மாட்டான்? ஏன் கோபப்பட மாட்டான்? அவன் கோபப்பட மாட்டான் தெரியும்ல. எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவான். தேவையில்லாத வார்த்தை வராது அவன்கிட்ட இருந்து, கெட்ட வார்த்தை வராது அவன்கிட்ட இருந்து. இப்ப இதெல்லாம் யார்ட்டையாவது இருக்குன்னு வைங்க, நாம இன்னும் என்ன செய்யல, ஆண்டவர் சரியா அறியலைன்னு அர்த்தம். நான் சொன்னது இதுல ஏதாவது ஒரு காரியங்கள் ஒரு சிலர் தான் சொன்னேன், நிறைய இருக்கு வேறத்துல. புறங்கூறுறது, பொய் உதடுகளை அருவருக்கிறாரு, களவு, பொறாமை, பெருமை, எரிச்சல், வன்கண், இதெல்லாம் என்னது? தேவனுக்கு விரோதமானது. அல்லேலூயா. ஆமென். நம்ம அன்னைக்கு முதல் நாள் நினைக்கிறேன் வாசிக்கும் போது வாசிச்சோம், ரோமர்ல 1ஆம் அதிகாரத்துல இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மேல் தேவனுடைய நீதியான தீர்ப்பு இருக்கிறது. வாசிச்சிடலாமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 இருந்து வாசிக்கணும். ரோமர் 1:28 இருந்து. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சரியா? யாரை பத்தி சொல்லுது? விக்கிரகாராதனையில விழுகிறவளை பத்தி பேசுது. அப்போ அதுல அவங்களுடைய கேரக்டர்ஸ் பத்தி அடுத்து சொல்றார். அவர்கள் சகலவித அநியாயம், நீதியா நடக்க மாட்டான், அநியாயக்காரனா இருப்பான். அடுத்தது வேசித்தனம். அது என்னையா வேசித்தனம்? நேற்று சொல்லும்போது சொன்னேன், வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. வேசித்தனம் என்பது திருமணத்துக்கு முந்தைய தவறான உறவு, விபச்சாரம் என்பது திருமணத்துக்கு பிந்திய தவறான உறவு. சரியா? இங்க வேசித்தனத்தினாலும் துரோகம், நம்புறவங்களை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது, இப்படி ஒரு குணம். அடுத்தது பொருளாசை, அப்புறம் குரோதம், இருதயத்துல வஞ்சகம் வச்சுட்டு ஒருத்தருக்கு எதிராக செயல்படுறது, குரோதம், வெறி கொள்ளுதல். அப்புறம் பாருங்க பொறாமை, அடுத்தது கொலை, அடுத்தது வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம். ஏப்பா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. வன்மத்தினால் நிறைந்தவர்களுமா. அடுத்து சொல்றாரு புறங்கூறுதல், ஒருத்த இல்லாத போது அவனை பத்தி பேசுறது. நல்லா கவனிங்க, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு வைங்க, நம்ம இன்னும் ஆண்டவர் சரியா அறியல, அவ்வளவுதான், சிம்பிள். ஆண்டவர் ஒருத்தர் அறியும் பொழுது, தன் இருதயத்தை முழுமையாய் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, இந்த கேரக்டர்ஸ் அப்படியே வேனிஷ் ஆயிடும், போயிடும். இட்ஸ் a process towards cross. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சரியான வழியாக நம்மை சிலுவைக்கு நேரே அழைத்து செல்லுகிற அடிகோலாக வேத வார்த்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா. இதுல சொல்லுது அவதூறு பண்றாங்க. அல்லேலூயா. அவதூறு இன்னைக்கு நடக்கா? சிலரு அந்த மாதிரி வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள் அதே மாதிரி இருப்பான். எந்த மாதிரி வீடியோ? ஒருத்தரை கெடுத்து பேசுறாங்க பாருங்க. கொஞ்சம் பிரபலமா ஒரு ஊழியக்காரர் வந்துட்டாருன்னு வைங்களேன், அவங்கள போட்டு கெடுத்து பேசுறது. யூடியூப்ல அப்படிலாம் கிடக்கு, நிறைய மோசமா கிடக்கு.
சரி, அது பொதுத்தலம். ஊருக்குள்ள பேசிக்கிறது, அவதூறு பண்றது, ஒருத்தரை அவர் செய்யாததை சொல்றது, அல்லது அவர் பேசுனத நியாயம் தீர்த்து பேசுறது, எப்படி அவதூறு. அடுத்து பாருங்க, தேவனுடைய பகைஞ்சனம், தேவனுடைய பகைஞ்சன். அடுத்தது துராகிருதம் பண்ணுகிறவர்கள், அகந்தை உள்ளவர்கள். நம்ம அன்னைக்கு அகந்தையை பத்தி பார்த்தோம் நேற்று நினைக்கிறேன் இல்லையா? அகந்தை, வீம்புக்காரர், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இதை பொறுமையா நம்ம ஒண்ணு அறிக்கையிட்டாலே, அறிக்கையிட்டு இதை விட்டு நம்ம திரும்பினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட முடியும். தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு. அல்லேலூயா. Do you know this? உங்களுக்கு இது தெரியுமா? ஆனா வாசிருக்கேன், ஆனா சில நேரம் எனக்கு என்ன வந்துருது, ஆண்டவற்ற இருக்கிற உடன்படிக்கை நான் மீறுற மாதிரி நடந்துக்கிறேன், உணர்வில்லாம போயிருது. இது தப்புன்னு தெரியும், ஆனா மறந்துட்டு எனக்கு சில நேரம் சொல்றது உண்டு இல்ல, சில சில காரியங்களை. இந்த இந்த அமாவாசை பிரேயர், சாரி, இந்த உபவாச ஜெபம் என்பது நம்மை தேவனிடத்தில் திருப்பும்படியாய் வந்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம நாமே ஆராய்ச்சி பார்க்கிறதுக்கு வசனங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. என்கிட்ட இதுல என்ன குணம் இருக்கு? இதுல சொல்ற குணம் ஏதாவது இருக்கா? இதுல சொல்ற குணம் ஏதாவது இருக்கா? பவுல் நிறைய குணாதிசயங்களை பேசுறத பார்க்க முடியும். அப்போஸ்தல உபதேசமே நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன 2 வார்த்தைகளிலே அது அடங்கி இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ல ஆண்டவராகிய இயேசு சொல்றார், 22:36, முப்பத்தி 37. இயேசு அவனை நோக்கி, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இது முதலாம், 38வது சொல்லுது, முதலாம் பிரதான கற்பனை. 39, இதற்கு ஒப்பாயிருக்கிற, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த பிறனிடத்தில் அன்பு கூறுதலுக்குரிய விளக்கம் இருக்கு பாருங்க, அதைத்தான் மேக்சிமம் அப்போஸ்தலர்கள் பேசுறாங்க. ஆண்டவரை நேசிக்கிறது கற்றுக்கொண்டு விடுகிறோம், ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேருகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அதற்கான வழி என்ன? சபையின் ஐக்கியங்களில் வருகிறது, தேவனை தேடும்படிக்கு ஜெபிக்கிறது, தேவனை தேடும்படிக்கு வசனத்தை வாசிக்கிறது. இதெல்லாம் தேவனோடு இணைகிறதுக்குரிய வழி. அந்த தேவனோடு இணைகிறதுக்கான வழியில் ஒரு 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 செயல், நான் பிறனை நேசித்தல். ஒருத்தனை நேசிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள, இப்போ அப்படியே நான் வாசித்த இந்த ரோமர் 1வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். ரோமர் 1வது அதிகாரத்துல நாம ஒருத்தரை நேசிச்சா அவன் மேல பொறாமப்படுவோமா? மாட்டோம். வாக்குவாதம் வருமா? வஞ்சகம் வருமா? வன்மம் வருமா? வராது. புறங்குருவோமா? அவங்கள பத்தி தப்பா சொல்லுவோமா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நல்ல நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க, 3வது ஒரு ஆள் வராரு. நல்ல நண்பர்களுக்கு ஒருத்தரை பத்தி இன்னொருத்தட்ட அவர் சொல்றார், ஒரு காரியத்தை சொல்றாரு வைங்களேன், ஒரே வார்த்தையில நிறுத்திடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏய், எனக்கு அவனை பத்தி தெரியும், நீ என்ன பேசுற, சும்மா இரு. இல்லையா? அது எதனால? அந்த நண்பனுடைய அந்த நண்பர்கள் மேல் இருக்கிற அந்த அன்பு. இல்லையா? அப்ப வசனம் சொல்லுது, நான் இன்னொரு நேசிச்சா, இன்னொரு மேல அன்பு கூறுறவனா மாறிச்சா, எனக்குள்ள அந்த புறங்கூறுற தன்மை, ஏய் எக்கா உனக்கு தெரியுமா, இப்படி நடந்தான் தெரியுமா, அந்த பேசுறது இருக்குல்ல, அதுவே ஸ்டாப் ஆகும். ஒருத்தர் அப்படி பேச ஆரம்பிச்சா, தயவு செய்து அதை பேசாதீங்கன்னு, அவங்க இல்லாத போது பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனுக்குள் இந்த காரியம் கட்டாயம் இருக்கும். புரியுதா?
அப்ப ஒருவன் தேவ சமூகத்தில் மணிக்கணக்காய் ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருக்கிறான்னு வைங்க, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன், நான் திரும்ப சொல்றேன், தொடர்ச்சியாய் கான்ஸ்டன்ட் பிரேயர், தொடர்ச்சியா ஒருத்தர் தாம் பிரச்சனைக்காக தேவனை நோக்கி தேடிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் பேசுவார். என்ன பேசுவார் தெரியுமா? எப்பா நிறுத்து, உன் பிரேயர் நிறுத்து, உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அப்படிதான் சொன்னார், உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீ அதுக்காக ஜெபம் பண்ணாது அப்படின்றவார். அடுத்து என்ன நடக்கும்? ஆண்டவரே இப்படி சொன்னீரே, அப்ப என்ன செய்யணும்? நான் அப்படிதான் கேட்டேன், ஆண்டவரே இப்படி சொன்னீரே மதியம், அப்ப நான் வழக்கம் போல எந்திரிச்சு ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ ஒன்று ஒன்றா படம் போல ஒன்று ஒன்றா ஒவ்வொரு காரியத்தை எடுத்து காட்டி என்னதுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி கத்தராங்க கொண்டு போனார். அப்போ என்ன ஆகுது? மற்றவர்கள் மேல் கரிசனையை நமக்குள் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. ஆனா அடிப்படை எங்க? எனக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க, அதுதான் அடிப்படை. அந்த இடத்துக்கு வராம அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. முதல்ல எனக்காக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்லுவார், எப்பா நீ கவலைப்படாத, உன் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், அப்போ நான் எதுக்கு ஆண்டவரை ஜெபிக்கணும்? ஆண்டவர் சொல்லுவார், சொல்லி கொடுப்பார் எதுக்கு என்ன பண்ணணும்ட்டு. அப்போ என்ன நடக்கும்? ஜனங்கள் அழிகிறதை கண்டும், ஜனங்கள் மோசம் போகிறதை கண்டும், ஜனங்கள் தேவனை விட்டு விலகி நிற்கிறதை கண்டும் நமக்குள்ளே ஒரு சஞ்சலம், ஆத்தும பாரம், இது கர்த்தர் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆத்தும பாரத்தோடு ஒருத்தர் ஜெபிக்கிற மனுஷனா மாறிட்டான்னு வைங்களேன், அவன் என்ன செய்ய மாட்டான்? இன்னொருத்தனை குறை சொல்ல மாட்டான், இன்னொருத்தனை திட்ட மாட்டான். அவனுக்கு ஒண்ணு தெரியும், என் மேல வச்ச கிருபை அவனுக்கும் உண்டு. அல்லேலூயா. என் மேல கிருபையா இருந்தார்ல, அவன் மேலையும் இருக்கிறாரு, அவனுக்கும் அந்த கிருபையை கொடுப்பாரு. அல்லேலூயா. அதை நினைக்கிறதுனால அவனுக்குள்ள என்ன வராது? பொறாமை வராது, கோபம் வராது, வஞ்சகம் வராது, வன்கண் வராது, பெருமை வராது. அதில் வாசித்த எவ்வளவு இருக்குல்ல, அதுல 3 வசனத்துல எவ்வளவு காரியத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, குணாதிசயத்திலே சேஞ்ச், அது சொல்லும் போது அழகா அதை அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப சொல்றாரு பாருங்க, தெளிவா ஒரு காரியத்தை. 32வது வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஓஹோ. அப்போ ரட்சிப்பு என்பது தேவனிடத்தில் நான் சேரும்படி தேவன் எனக்கு வைத்திருக்கிற அனுக்கிரகம். அந்த அனுக்கிரகத்தை நான் பெற்றிருக்கின்றது போல இன்னொருவனும் பெற வேண்டும் என்கிற கரிசனை தொடர்ந்து ஒழுங்கா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனுக்குள்ள, அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த பாரம், தேசத்துக்காக ஜெபிக்கிற அந்த பாரம், தேவனுடைய இருதயத்தை வாங்கி அவருடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையை பெற்று ஜெபிக்கிற பாரம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபம் அவரிடத்தில் நான் நெருங்கும்படி எனக்கு கிருபை செய். அல்லேலூயா. ஆமென். நம்மளை நாமளே எவாலுவேட் பண்ணுவோம். இப்போ இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே இங்க சொன்ன வார்த்தைகளின்படி என் வாழ்க்கை இருக்கா? இதுல இருக்கிற காரியம் என்கிட்ட குறையா? என்கிட்ட இந்த காரியத்துல ஏதாவது இருக்குமானால் என்னை தயவாய் மன்னியும். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஆவியானவர் நடத்துறபடி போவோம். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மகிட்ட இடைப்பட்ட காரியம். எஸ் ஃபாதர், ஐ கமிட் மை வேஸ், என் வழிகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் வழிகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜஸ்ட் இவாலுவேட் உங்களை, அதாவது மற்றவங்களெல்லாம் விட்டுருவோம். செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை, தற்பரிசோதனை, நம்மளை நாமளே ஆராய்ஞ்சு பார்ப்போம். இங்க பவுல் அடையாளப்படுத்தி காட்டின வார்த்தைகளில என்கிட்ட மற்றவங்களை அவதூறா பேசின குணம் இருக்கா? அகந்தை, அகந்தை. ஸ்தோத்திரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் அது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகந்தை, ஒரு மனிதனுக்குள் அகந்தை வருமானால் தான் என்கிற கர்வம், தான் என்கிற அகங்காரம், நான் தான் தெரியும்ல, லார்ட் நான் ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. வீம்புக்காரன், அவன் நினைக்கிறபடிதான் செய்வான் பிரதர், அவன் நினைக்கிறபடிதான் நடந்துக்குவா பிரதர், மாறமாட்டா. நம்மளை பத்தி அப்படி ஒரு சாட்சி இருக்கா? ஆராய்ச்சி பார்ப்போம், ஆராய்ச்சி பார்ப்போம். பேசுற நானும் ரொம்ப ஒழுங்கு இல்லை,
என்கிட்டயும் குறை இருக்கு. நானும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஏதாகலும் என்னிடத்தில் இருக்குமானால் அதை என்னை விட்டு விலக்கும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், ஓ ஆவிக்குரிய வாக்குவாதம், இன்னைக்கு நான் அப்படி செய்யறேனா? லார்ட், ஐ டோன்ட் நீட் இட். எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே. வசனத்தை வச்சு வாக்குவாதம் பண்ற சிலர் உண்டு. வேதம் தெளிவா சொல்றது, ஒருவன் வாக்குவாதம் பண்ணுகிறவனா எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொல்லி வாக்குவாதத்தை பத்தி எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. வாக்குவாதம். ஷபரபனமனமனமரமா ஷபரபனமரமா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11:16 எப்படியாய் வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 11:16. 1 கொரிந்தியர் 11:16. ஹல்லேலூயா. எது? ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால், ஒருத்தன் வாக்குவாதத்துக்கு நம்மளை கூப்பிட்டா கூட என்ன செய்யக்கூடாதா? எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடமை. இதெல்லாம் பாவமா? எஸ், அப்படித்தானே சொல்லுது. நம்ம வாசித்தோம் இல்லையா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை என்கிற தேவனுடைய நீதியான தீர்ப்பு. அப்போ வாக்குவாதம் பண்றது தப்பு. சில சொல்லுவாங்க, நாங்க ஆண்டவருடைய காரியத்தை தானே சொல்றோம். பட் ஸ்டில் இங்க தெளிவா எழுதி இருக்கு, வாக்குவாதம் பண்ணாத, வாக்குவாதம் பண்ணாத. வாக்குவாதம் பண்றதுக்கு ஒருத்தன் இந்த காரியத்தை வச்சு வாக்குவாதம் பண்றதுக்கு வருவான்னு சொன்னா அவன்கிட்ட என்ன சொல்லணும்? வாயே கொடுக்க கூடாது, அமைதியாயிரணும். அல்லேலூயா. அது அவசியம் இல்லை. எல்லா வார்த்தைகளுக்கும் ஈக்குவலண்டா வேர்ட்ஸ் எடுக்க முடியும். அவ்வளவு காரியங்கள் இதுல இருக்கு. நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த 7 நாளைக்குள்ள ஒரு மறுரூபத்தை நமக்கு தருவாராக. ஒருவேளை இந்த குணம் இருக்குன்னா நம்மளை விட்டு விலகட்டும். அவங்க அறியாம செய்யறாங்க, செஞ்சுட்டு போட்டோம். அறியாதவங்களை குறித்து நமக்கு அவசியம் இல்லைங்க. நான் எப்படி இருக்கேன்? பின்ன அவங்க இப்படி சொன்ன வார்த்தைக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா? அவசியமே இல்லை. யுத்தம் கர்த்தர் பண்ணிட்டு போறார். அப்படிதான் சொல்லுது வசனம். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர், நமக்காக யுத்தம் பண்ணுவார் அவர். எப்ப தெரியுமா? நம்ம வாயை பொத்தி இருந்தா, நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டு ஆண்டவரே என்னை அவங்க அப்படி பேசினாங்க, நான் இப்படி பேசிட்டேன்னு போய் நின்னா ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. பட் God will do something. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு காரியத்தை செய்வார். எப்ப தெரியுமா? நான் பொறுமையோடு அதை சகிக்கும் பொழுது, சகிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் அதை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட வாஞ்சை, ஆண்டவரே, எஸ் ஐ நீட். இந்த வாக்குவாதத்தை குறித்து ஆண்டவரே நான் கவனமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த கவனத்தை எனக்கு தாங்கப்பா. ஐ நீட் தட் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் லார்ட். ஒருத்தர் பேசும் பொழுது பதில் சொல்றது இருக்கு பாருங்க. கோபத்துல பேசும்போது, சண்டை போடும்போது, அதை நீதிமொழிகள் அதுங்க அழகா சொல்லுது. எப்படி? மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை என்ன செய்யுமா? ஆற்றும். இல்ல, அழகா சொல்லுது வசனம். பிரதியுத்தரம் பண்றத நம்மளும் கோபத்தோட பண்ண என்ன ஆகும்? வாக்குவாதம் கடைசியில் கைகலப்புல போய் முடிஞ்சிருது. இன்னைக்கு வெட்டு குத்துல போய் முடியுது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. Just leave it. வாக்குவாதத்தை நான் செய்ய மாட்டேன். வஞ்சகம், வஞ்சகம், நான் அதுக்குள்ள போக மாட்டேன். ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, எஸ் லார்ட், லார்ட் உடைய வார்த்தைகளை கை கொள்ளும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். வன்மம், மற்றவங்க மேல வன்மத்தோட இருக்கிறது, வன்மத்தோட, வன்மம்,
அடுத்து சொல்லுது புறங்கூறுதல், ஒருத்தரை பத்தி அவங்க இல்லாத போது பேசுறது. அவதூறு பண்ணுதல், ஒருத்தரை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசுறது. அவங்கள செய்யாத ஒண்ண செய்தாங்கன்னு சாதிக்கிறது. தேவ பகைஞ்சன், துர்ராகிருதம். ஷபரபனலரதியாந்தனா. தெய்வமே கிருபையை தாரு, கிருபையை தாருங்கப்பா, கிருபையை தாருங்க. ஷபரபனமனமனா. தெய்வமே எனக்கு உதவி செய்கிற உம்மை போல் யார் உண்டு? நீங்க தான்ப்பா எல்லாம், நீங்க தான்ப்பா எல்லாம். இதெல்லாம் நான் விட்டுற, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஒருவேளை இந்த குணம் என்னிடத்தில் இருக்கிறதா? ஜஸ்ட் இவாலுவேட், செக் பண்ணி பாருங்க. நம்மகிட்ட அந்த குணம் இருக்கா? நம்மகிட்ட அப்படிப்பட்ட குணம் இருக்கா? அப்படிப்பட்ட குணம் இருக்கா? ஈஸி டு ரீட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல, அதை வாசிக்கிறேன். 30வது வசனம். ஒருவரை பற்றி ஒருவர் கெட்ட செய்தியை பரப்பிக் கொண்டுதல். அவர்கள் தேவனை வெறுத்தனர். அவர்கள் முரடர்களாகவும் அகந்தையுள்ளவர்களாகவும் தம்மை பற்றி வீண் தம்பட்டம் அடித்துக் கொள்பவர்களாகவும் இருந்தனர். ஓ சோதரம், தம்பட்டம் அடிக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவைகள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இந்த 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 இது சொல்லப்பட்டிருக்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்கா? உணர்வு இல்லை. ஓஹோ, பாவத்தை குறிச்சு உணர்வு இல்லை, நீதியை குறிச்சு உணர்வு இல்லை, நியாய தீர்ப்பு குறிச்சு உணர்வு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இருக்குமா? அப்படிப்பட்ட நிலையில உணர்வில்லாத ஒரு இருதயம். உடன்படிக்கைகள், தேவனோடு நான் இந்த உடன்படிக்கை செய்திருக்கிறேன், கர்த்தரோடு நான் உறவாடும்படி என்னை ஒப்பு கொடுத்து என்னை அர்ப்பணித்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில அதுல வருகிற தடை, உடன்படிக்கையை மீறுதல். அல்லது மனிதர்களிடத்தில் வைக்கிற உடன்படிக்கையை மீறுறது. சங்கீதம் 15 சொல்லுது, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவன் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவன். அல்லேலூயா. அவருடைய கூடாரத்தில் தங்குகிறவன் அவன். அப்ப சுபாவ அன்பு. ஓஹோ, நம்ம அன்பு கூறுகிற இருதயமே போயிரும். ஒருத்தரை நேசிக்கிற குணம் போயிரும். இணங்காதவர்கள், ஒருத்தரை சமாளிச்சு விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி ஒருத்தரை நேசிச்சு போற அந்த குணம் இல்லாம இருக்கிறது. இரக்கம் இல்லாதவர்கள். ஆண்டவரே, இவைகளில் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? என்னை நான் சீர்தூக்கி பார்க்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கலாமா? என்னை சீர்தூக்கி பார்க்கும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து, ஃபாதர், நான் இதை அறிந்து இதை விளக்கிவிட எனக்கு உதவி செய்யும். நான் இதை அறிந்து என்னை விட்டு இதை விளக்கி போடும்படி தேவன் உதவி செய்யும். என்னிடத்தில் எந்த குணம் நீர் விரும்பாத, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நான் வரக்கூடாதபடிக்கு. அந்த வசனம் சொல்லுது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், டிஸ்ஒபீடியன்ஸ், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத நிலைமை. நான் அப்படி இருக்கேனா? கொஞ்ச நேரம் நம்ம இவாலுவேட், நம்மளை நாமே சோதித்து, ஆண்டவரே தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போலன் கைகளை உயர்த்தினேன் ஐயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போலன் கைகளை உயர்த்தினேன் ஐயா.
உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. என் குற்றங்களை நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், என் நெஞ்சம் ஆவலுடன், என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா, உமக்காய் ஏங்குதையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. ஆண்டவரே, தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். என் பிரச்சனைகள் என்னதென்பதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நான் பார்த்த இந்த வார்த்தைகளின்படி என்னிடத்தில் அநேக தப்பிதங்கள் இருக்கலாம். ஒப்பு கொடுக்கலாமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கீழ்ப்படிதுள்ள வாழ்க்கை. அதோடு கூட சிச்சுவேஷன், சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலையில் என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது, அந்த சூழ்நிலையில் நான் எப்படி நடக்கிறேன் என்பதை குறித்தவைகள். எனக்கு அன்பானவர்களே, நாம எப்படி இருக்கோம், அந்த சூழ்நிலையில நாம எந்த மாதிரி இருக்கோம், எப்படி செயல்படுறதுக்கு இருக்கிறோம். ஒருத்தர் கோபப்படுத்தின அந்த நேரத்துல நாம எப்படி நடந்துக்கிட்டோம்? கோபப்பட்டோமா அல்லது பொறுமை காத்தோமா? கோபத்தை இழந்து, முக்கியமா தாய்க்கும் பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனைகளை வரும்போது பிள்ளைகள் பல நேரம் தாயை கோபப்படுத்தி விடுகிறது உண்டு, பெற்றோரை கோபப்படுத்தி விடுகிறது உண்டு, அல்லது பிள்ளைகள் பெற்றோரை கோபப்படுத்துகிறது உண்டு.
பெற்றோர் பிள்ளைகளை கோபப்படுத்துகிறது உண்டு, பிள்ளைகள் பெற்றோரை கோபப்படுத்துகிறது உண்டு. அதுல சில நேரம் அந்த கோபத்தோடு சொல்ற வார்த்தை மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆவியானவர் உணர்த்தி சொல்றேன், உங்க பிள்ளைகளை திட்டும் போது எந்த மிருகத்து பெயரையும் சொல்லாதீங்க, இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அவைகள் பிள்ளைகளுக்கு கோபத்தை வருவிக்கும். நீங்கள் அதை செய்யும் பொழுது அவன் அம்மாட்ட பேசும்போதோ அப்பாட்ட பேசும்போதோ அவனுடைய முகமே வேற மாதிரி இருக்கும். வேற ஆள்கிட்ட புதுசா வந்திருக்கொண்ட பேசும்போது நல்லா சாஃப்டா பேசுவான், பாத்தீங்கன்னா தெரியும். இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் நீ பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்காததுனால வந்த பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாரு. அதை சரி பண்ண கர்த்தரால முடியும், மனுஷரை செய்ய முடியாது. மனுஷனால அதை சரி பண்ண முடியாது. அவன் மாறணும், அவன் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், நிறைய கனவுகள் இருக்கலாம். முழங்கால உங்க பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளை கர்த்தரை அறியணும்னு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை அறிந்து கொள்ளணும்னு ஜெபிங்க. இயேசு யார் என்பதை அறியணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த பிள்ளை இயேசுவை அறிகிற அறிவினால நிரப்பப்படும் போது நீங்க எதிர்பார்க்கிறதை விட ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக அல்லது ஒரு மகளாக, தேவன் விரும்புகிறபடியான ஒரு பாத்திரமாக அவளும் அல்லது அவனும் மாறுகிறத பார்க்க முடியும். வெளிப்படையான தோற்றத்தை விட உள்ளான இருதயம் ஒரு பெரிய மாற்றத்தை அடைய வேண்டும். இயேசு சொன்னார், பரிசேயரை பார்த்து சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் பா, உள்ளுக்குள்ள அசுத்தமா கிடக்கு, வெளிய நீட்டா பலபலன்னு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் வாழ விரும்பவில்லை. என் இருதயத்தின் பூரண மனம் திரும்புதல், என் இருதயத்தின் பூரண மனம் திரும்புதல். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தாவிப்பது போல், வறண்ட நிலம் தாவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன்,
நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. ஆண்டவரே, உமக்கு பிரியமானது செய்யறதுக்கு எனக்கு கற்றுத்தாங்க. எத்தனை பேர் இதை கேட்பீங்க? ஆண்டவரே, உம் சித்தம் செய்ய எனக்கு கிருபையை தந்து என்னை பலப்படுத்தும். நீப்பராந்தல் தெஃபனதென்ன மூசப்புனு தூரக்கத்தானா இத்னதலத்தை நம்ம துனிமீசன தினிவிதினிலிரதி அந்தனா. உமக்கு பிரியமானது செய்யறதுக்கு எனக்கு போதிச்சு என்னை நடத்துங்கப்பா. பெற்றோர் பிள்ளைகளை கோபம் முட்டாதுங்கள் என்று வசனம் சொல்லுகிறார். பிள்ளைங்களை முழங்கால பிடிங்க. நீங்க நினைக்கலாம் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், அது ஆயிரணும் இது ஆயிரணும். ஆண்டவரே, உங்க சித்தம் என் பிள்ளை வாழ்க்கையில நடக்கட்டும்னு சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்கிறத விட மேலாய் கர்த்தர் அவர்களை மாற்றுவார். உங்களுடைய கணவனுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் கணவனுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி அவரை ரட்சித்து உம்முடைய வழியிலே நடத்தும். மனைவிக்காய் ஜெபிக்கிறீர்களோ, ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி வழி நடத்தும்னு கேளுங்க. எவ்ரிபடி, யாருக்கா இருந்தாலும், ஃபார் எவ்ரிவன், எல்லாருக்கா இருந்தாலும், you need to pray for the will of God to be fulfilled on their life. தேவ சித்தம் அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லுகிறார். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமூகத்துல நான் வச்சிருக்கேன், அவர் பார்த்துக்குவார். தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் சமூகத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. God will handle it. கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். அந்த சூழ்நிலையை கர்த்தர் அறிவார். அதில் இருக்கிற போராட்டம், அதில் இருக்கிற பிரச்சனை, அதில் இருக்கிற நெருக்கடிகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். Just believe and focus God. கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணிருங்க. கர்த்தரை முழுமையுமாய் மையப்படுத்தி பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தரை மையப்படுத்தி, எஸ் மை லார்ட் நெவர் ஃபெயில் மீ. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் காட். ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம். ஆண்டவரே, இந்த நம்பிக்கை விசுவாசத்தை பெருக செய்து என்னை ஆளுகை செய்யும். எல்லா தடைகளுக்கும், எல்லா சத்துருவின் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் என்னை விலக்கி மீட்டுக் கொள்ளும் தெய்வமே, கிருபையை தாரும். ஆண்டவர்ட்ட வாஞ்சையா கேட்கலாம். ஆண்டவர்ட்ட வாஞ்சையா கேட்கலாம். தெய்வமே, கிருபையை தாரும். தெய்வமே, கிருபையை தாரும். உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். உம் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். உம் பாதம் ஓடி வந்தேன். உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும். உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும். எல்லாமே குப்பையன, எல்லாமே குப்பையன
என்னாலும் கருதுகிறேன், என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட, உம் பாதம் ஓடி வந்தேன், நான் உம் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. அப்பா, உம்மையே அறிந்து உறவாடும்படி உம்மையே என் கண்கள் தேடுகிறது, உம்மையே என் இருதயம் நோக்கி பார்க்கிறது. நான் வாஞ்சையோடு உம்மை அண்டிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். உம்மோடு இசைந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய வல்லமையால், உம்முடைய மகத்துவத்தால் என்னை நிலைநிறுத்தி காத்துக்கொள்ளும், என்னை நிலைநிறுத்தி காத்துக்கொள்ளும், என்னை நிலைநிறுத்தி காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்மை பிரிந்து நான் வாழக்கூடாது ஆண்டவரே. உம்மை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு வரத்தை எத்தனை பேர் கேட்பீங்க? ஆண்டவரே, உம்மை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு வரம். Just raise your hand and ask God, ஆண்டவரே, உம்மை பிரியாதிருக்கிற ஒரு வரத்தை எனக்கு தாரும், உம்மை விட்டு விலகாதிருக்கிற ஒரு வரத்தை எனக்கு தாரும். Just raise and ask, ஆண்டவரே, உம்மோடு இணைந்து உம்மோடு இசைவாய் நடக்கிற, உம்முடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஏதுவாய் நடக்கிற ஒரு மனிதனாய், ஆண்டவரே, ஒரு மனுஷியாய் என்னை நீர் மாற்றும். ஜஸ்ட் ஆஸ்க், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எஸ், ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி, எஸ் லார்ட், உங்களை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு வரத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. கிருபை. ஷபரபரபரபரபா, ஷபரபரபரபரபா, ரபனமரபனமரபிரிவிக்கபரபலபரபரபா, ரிகதனலரதியாந்தனா. கரங்களை உயர்த்தின ஒவ்வொருத்தருடைய கரங்களையும் இயேசுவின் கரங்கள் வந்து பற்றி கொள்ளுகிறது. ரிக்கமன தினை சிக்கி துகு நமதனலிருதி யாக்கி தமனமத நிதி அந்தனா. ஓ, ரெஸ்டோரேஷன் டுவர்ட்ஸ் காட். தேவனோடு 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 உறவாடும்படியாய், தேவனோடு இணைக்கப்படும்படியாய் தேவன் கொடுக்கிற அற்புதமான தருணம். ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, லார்ட், ஐ நீட் யூ. நீர் எனக்கு வேண்டும். நீ ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பிரியாமல் இருக்கத்தக்க ஒரு வரத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்மை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு வரத்தை எனக்கு தாரும். உம்மை விட்டு விலகாதிருக்கிற ஒரு வரத்தை எனக்கு தாரும். ஷபரமனமரபனமரபா, ஷபரமனமரபனமரபா, ஷபரிபிகபரபனமரபனமரபா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, உம்மை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு வரம். ஆண்டவரே, உம்மை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு வரம். இயேசுவே, இயேசுவே, உம்மை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு வரம். ஷபரபனமனமனமனமரபா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம்மை பிரிந்து நான் வாழ முடியாது ஆண்டவரே. உம்மை பிரிந்து ஆண்டவரே என்னால் வாழ முடியாது. ஆண்டவரே, உம்மை பிரிந்து வாழ முடியாது. எத்தனை பேர் இதை கேட்பீங்க? எத்தனை பேர் இதை வாஞ்சியா கேட்பீங்க? உம்மை பிரிந்து என்னால் வாழ முடியாதுப்பா. ஆண்டவரே, உம்மை பிரிந்து என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. எனக்கு உதவி செய், எனக்கு உதவி செய். இயேசுவே, எனக்கு உதவி செய். இயேசுவே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, உம்மை பிரியாதிருக்கிற ஒரு வரம். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு கேட்பீங்க? ஆண்டவரே, உம்மை பிரியாதிருக்கிற ஒரு வரம். நமதன மதனதா மரகதனமோ ஷனதன வதனம் ஒரு உருவி கபனமன மரபா. ஆண்டவரே, உம்மை பிரியாதிருக்கிற ஒரு வரத்தை எனக்கு தார். உம்மை பிரியாதிருக்கிற ஒரு வரத்தை எனக்கு தார்.
ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதுப்பா, உம்மை பிரிந்து வாழ முடியாதுப்பா, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஆண்டவரே, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஆண்டவரே. வாஞ்சையோட வாஞ்சையோட ஆண்டவரே, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஆண்டவரே, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஆண்டவரே. உம்மை விட்டு விலகாமல், உம்மை பிரியாமல் வாழுகிற, உம்மை விட்டு பிரியாமல் வாழுகிற ஒரு கிருபையை எனக்கு தந்தரல வேண்டும். ஆண்டவரையே பார்த்து கேட்கலாமா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன், நான் உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீ. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உமக்கு மறைவாய் எங்கே போவேன். உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர். நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர். என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர், என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர். எல்லாம் உம் கிருபை ஐயா, எல்லாம் உம் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா,
ஏசையா. எத்தனை பேர் வாஞ்சையோட உங்களை புரிய முடியாத ஆண்டவரே, உமோடு உறவாடி நான் மகிழட்டும், உமோடு உறவாடி நான் மகிழட்டும், உம்மை புரிந்து புரிய செய்கிற பாவம், உம்மை விட்டு விலக செய்கிற அந்த பாவம் என்னை விட்டு அகலட்டும். தேவனே, உம்முடைய பிரகாசம் எங்களுக்குள் பெருகட்டும். உம்மை பிரிந்து வாழாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். அவர் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, என் கூட இருங்க. நம்ம பாடின பாட்டுல, திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எஸ், திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. ஆண்டவரே, உம்மிலே நான் பலன் கொள்ள எனக்கு உதவி செய்யும் தேவனே. உம்மை நான் அறிந்து உறவாட உமோடு சேர்ந்திருக்க. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆவியானவர் உணர்த்துறார், நான் என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் உணர்த்துறார், can you spare some time with me? என்னோடு நேரத்தை செலவு பண்றதுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? இட் மீன்ஸ் நம்ம ப்ரேயர் பண்றோம், அதை நான் சொல்லலை. நாம ப்ரேயர் பண்றது, அவர்கிட்ட நம்ம பேசுறோம், அவருடைய பதிலுக்கு காத்திருக்கிறது இல்லை பல நேரம். பட் டுடே, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், ஐ வாண்ட் டு ஸ்பீக். உன்கிட்ட பேச விரும்புறேன். will you spend some time in my presence? தனிப்பட்ட ஜெபம், தனி ஜெபத்தில் இயேசு உறவாட விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்போம்? ஆண்டவர் பகிரங்கமா கேட்கிறார், என்னையும் சேர்த்துதான். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்போம்? பர்சனல் ப்ரேயர். அந்த ப்ரேயர்ல ஆண்டவர் நம்மளோட பேச, he want to spend time with us. he wants to spend time with us. நம்மோடு நேரத்தை செலவு பண்ணி, நம்மோடு நேரத்தை செலவு பண்ணி. ஷதரலரதியந்தனா தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். எத்தனை பேர் உண்மையா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஜீசஸ்? இயேசு கேட்டது போல, கர்த்தராகிய இயேசு கேட்டது போல, கர்த்தராகிய இயேசு கேட்டது போல பயமின்றி அவரோடு வாழும்படி, பயமின்றி வாழத்தக்கதாய் ஆண்டவரோடு இசைந்து சகதீங்கிரகதா கிரந்தனே. எஸ், ஆண்டவர் கேட்கிறார், என்னோடு நேரத்தை செலவு பண்ணுவாயா மகளே, என்னோடு நேரத்தை செலவு பண்ணுவாயா மகனே. ஆண்டவர் தெளிவான வார்த்தை, தெளிவான வார்த்தை. and challenging word
Always we pray. நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும். But Jesus is asking, இன்னைக்கு இந்த 2வது நாள், இந்த 3வது செஷன்ல, இந்த 6வது ஜெபம், 3வது செஷன் 6வது ஜெபம், இந்த ஜெபத்தில் ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, will you spend time with me? Will you spend time with me? Will you spend time with me? என்னோட நேரத்தை செலவு பண்ணுவியா? ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், எப்படிப்பா அதை செய்யணும்? உங்களோட நேரத்தை செலவு பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்ப்பா? நான் என்ன செய்யணும் ராஜா? கேட்கலாமா? கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களோட நேரத்தை செலவு பண்றதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. Whoever needs to learn, ஆண்டவர்கிட்ட ரகதன மதனகதனதி யாங்கந்தர நகதன சிகதன மதருபி கமனம நமரகதனதி அந்தன. ஆண்டவர்கிட்ட நேரம் செலவு பண்ணும்படி யாரெல்லாம் விரும்புறீங்க, just receive the blessing of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அந்த அற்புதமான அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்க வலதுகையை பரலோகத்துக்கு நேர நீட்டி, yes, I want to spend time with him. I want to spend time with him. I want to spend, என்னுடைய நேரத்தை நான் செலவு பண்ண விரும்புகிறேன். லார்ட், இதுவரைக்கும் நீங்க அப்படி செய்திருப்பீங்கன்னா ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படி செய்யல, எனக்கு அது எப்படின்னு தெரியல, just ask God. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கற்றுக் கொடுப்பார். என்ன தெரியுமா? நாம் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையை கேட்கும்படி அமர்ந்திருத்தல். லார்ட் ஸ்பீக் டு மீ, லார்ட் ஸ்பீக் டு மீ. ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே என்னோடு பேசும். நான் ஒப்பு கொடுக்கிறேன். just say to Jesus Christ, இயேசுவினிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னோடு நீங்க பேசும்படி, என்னோடு நீங்க நேரத்தை செலவு பண்ணும்படி. அழகா சொல், நண்பனாக வந்தாராம், நண்பனாக வருகிறாராம். இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இனி நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுவேன். நண்பர், நீங்கள் என் சிநேகிதர் என்று சொல்லுவேன். என் வேலைக்காரர் என்று அல்ல, என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லுவேன். எஸ், Jesus wants to talk. Jesus wants to speak to you. Whoever accepting this challenge, யாரெல்லாம் இந்த சவாலுக்கு ஒத்துக்கொள்ளுகிறீர்களோ, நல்ல கவனிங்க. இயேசு கிட்ட பேசணும்னு சொன்னா நம்ம ஜெபிக்கிறது போல கிடையாதுங்க. அது அவரு வருவாரு, பேசுவாரு. சில நேரம் அது 10 நிமிஷமா இருக்கலாம், சில நேரம் அது 1 மணி நேரமா இருக்கலாம், சில நேரம் மணிக்கணக்காகவும் இருக்கலாம். நீங்க அதுக்காக பயப்படாதீங்க, ஒப்பு கொடுங்க. அவருக்கு தெரியும் உங்க காரியங்கள் அவர் பார்த்துக்குவார். உங்க காரியங்கள் என்ன? நள்ளிரவு நேரத்தில் அவர் பேச முடியும், அதிகாலை நேரத்தில் நீங்கள் அவரோடு பேச முடியும். உங்களுக்கு இல்ல பகல்ல தான் எனக்கு ஃப்ரீ, பேசுவார். He is always available on 24/7. 24 மணி நேரமும் அவர் நம்மோடு இருக்கிறார். 24 மணி நேரமும் அவர் நமக்காய் செயல்படுகிறார். அவர் சொல்றாரு, யாரெல்லாம் கேட்கிறீங்க? எஸ், நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. சின்ன சாமுவேல் ஜெபித்தான்ல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வாலிபனாகிய சவுல் சொன்னான்ல, ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். He was asked, what to do Lord? நான் என்னப்பா செய்யணும்? There was an answer to him. He was driven by the Spirit of the Lord. அதன் பின்பு சரித்திரம் நாம் கைகளில் இருக்கிற இந்த வேதாகமத்தில் 13+1 புத்தகத்தை எழுதின ஒரு தேவனுடைய மனிதனாய் அந்த சவுல் பவுலாய் மாறினான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் இந்த ஜெபத்துக்கு பின்னாடி you will see a change. பட் நீங்க செய்ய வேண்டிய ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, ஒரு வாஞ்சையுள்ள இருதயத்தோட, ஆண்டவரே என் காரியங்களை நான் சொல்லிட்டேன். உங்க ஜெபத்துக்கு பின்னாடி நீங்க அப்படி சொல்லலாம். அல்லது நீங்க பேசுறத நான் காத்திருக்கிறப்பான்னு கேளுங்க. நிச்சயமா பேசுவார், நிச்சயமா பேசுவார். ஷலதி கரரே தூதி சத்தத்தால்
உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். ஆமென். தூதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். ஆமென். தூயரின் பலன் கிடைக்கும். தூயரின் பலன். He will provide. அவருடைய ஸ்ட்ரென்த்தை, அவருடைய பராக்கிரமத்தை உங்க மேல வைப்பார். எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரியே, திஸ் இஸ் த டே. இன்றைய நாள் இதுல கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளையும், நீங்க இங்க இருக்கிறவங்களும் இருக்கட்டும், ஆன்லைன்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், நீங்க கையை உயர்த்தினவங்க உயர்த்தாத எல்லாருக்கும் சொல்றேன், you will see a change in your life. உங்க வாழ்க்கையில உங்களுடைய பார்வை கிறிஸ்து பார்க்கிறது போல ஒரு பார்வை. தேவன் உங்களிடத்தில் பேசும்படி, உறவாடும்படி. ஆண்டவரே நதனதனா கதா மதகத நதயந்த ராகேத்தேனே சகது நமதி நியந்தன மரகத நமதுரி பீஷனதன வெதனல ரதியந்தன மரபனனா துமினி சமனம ருபினிமி சமனம ரபல மெரபா. கொஞ்ச நேரம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஆண்டவரோட உறவாடலாமா? லித்தல் தனந்தல் தசந்த்ராக்கன்னு தினிந்தியன்னா. மற்றவங்க அபிஷேகம் அந்நிய பாஷை பெறாதவங்க வாயை சும்மா வைக்காதீங்க, வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நீங்க பேசுறத கேட்கறதுக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. நீக்கமனதனா மரகத நமதுரி பி சங்கன் தரகத நமதுனி மதவத நலரதுரி பி சனதன வதனலரதுரமனா. கட்டுகளை அறுப்பேன் ரந்த ராக்கேத்தனே மதுரு சந்தலே மரபன மதுரி பி சமனம நமரபன மரபனமரா சங்கன் தகிதி நபதனலரதி அந்தரே மரபன தூரி பி நிமிஷமனம நமனி அந்தனமெனே. பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் அக்கினி. எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரியே, பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த அக்கினி உன் மேல விழுது. ரித்தா ந தர கதூரி பிஷந்தா கதூர பகதரா ஒரேகே தீக தர பர கபனரா. ஒரு புதிய அபிஷேகம் வருது. யாரெல்லாம் அபிஷேகம் வேணும்னு காத்திருக்கிறீங்களோ, let it receive the rain from heaven. பரலோகத்தினுடைய மழை, ஆசீர்வாதமான அக்கினியின் மழை, ஆசீர்வாதமான அக்கினியின் மலை. ரிக்கந்தரா கேத்துர பீஷமனமரபனமரபா மரபனமரபோஷிவிரி வீக்கமரபனமரபா ஓ சிங்கன் தரிவிக்கமரபலபரி வீக்கமரபனமரபா ஓ ரேகேத்தனே மரகதரா ரந்தரா கத்தரே பரபலபோ ஷபலபரபா உரிபிரி வீக்கமரபலபரி ஷபலபரி ராந்தா ராகா பரா ஓ ரேகேத்தே நெலே மரகபனமரபா சந்தா ராகாதி ரிக்கபரபரபரபா ஒரு விரிவி கபரபலபரி கபரபா. பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்திலிருந்து வருகிற ஓ மழை, அக்கினி மழை, அக்கினி மழை, அக்கினி மழை. ஷலரகா பரகதாரா ஒரேகேதே நெனரா ஒரேகேதே நெனரரா ஒரேகேதே நெரகராதா ஷரதா ரிகந்தரபா ஷபனமரபலபரபா ஷபனமரபனமரபோ. ஒரு தொடுதல், தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு தொடுதல், தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு தொடுதல், ஒரு ஸ்பரிசம். உங்க தலையில லேசா உங்க முடியில தொட்ட மாதிரி. நிக்கனதுனா உங்க பக்கத்துல, நீங்க இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க ஆன்லைன்ல நீங்க இருக்கிற இடத்துல ஜீசஸ் டச்சிங் யூ. இயேசுவின் தொடுதல். ஜஸ்ட் ரிசீவ். ஆண்டவரே என்னை தொடுங்க. சதில தரகபனரா உயர்த்துகிறோ உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா,
நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சுகம் உண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். எஸ், சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. வாஞ்சையோடு நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். கரங்களை உயர்த்தி நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அப்பா, துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். எஸ், துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவை. உரிமையோடு பாடலாமா? நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அப்பா, சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில். சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அப்பா, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அழகாக நம்மளை நடத்தின இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அரந்தலா கரபநாசமனரா. கட்டுகளை அறுக்கிறவர் நம் மத்தியில, விடுதலை கொடுக்கிறவர் நம் மத்தியில. அவர் நம்மகிட்ட இன்னைக்கு கேட்டது போல, வீட்டுக்கு போன பிறகு நேரத்தை அவருக்கு கொடுக்கணும்னே. எல்லாரும் எல்லாரும் நேரத்தை அவருக்கு கொடுக்கணும். சரியா? நான் ஒரு தீர்மானத்தோட போகிறேன். வேலைகள் இருக்கும், நான் சொல்றேன், அவருக்கு நேரத்தை கொடுத்துட்டு அந்த வேலையை செய்து பாருங்க, சீக்கிரம் முடியும்.
தேவைகள் இருக்கும். அவருக்கு நேரத்தை கொடுத்து அந்த தேவைக்காக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நடக்கும். நெருக்கடி இருக்கும். அந்த நெருக்கடியை விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் பேசும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். Just listen God. தேவனை கவனியுங்கள், தேவனை கவனியுங்கள். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். ஆண்டவரே நீர் தந்த இந்த நல்ல மகிமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமையை செலுத்துறோம். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களோடு நீர் பேசி எங்களை நேசிச்சு எங்க மத்தியில் இறங்கி வந்து அநேகரை தொட்டீர். ஒரு பிரசன்னத்தை உணர்ந்துட முடிஞ்சது. சிலர் தொடுறதை உணர முடிஞ்சது. சிலர் இருதயத்தில் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்ததை உணர முடிஞ்சது. இப்படியெல்லாம் கர்த்தர் செய்தீரே, சோத்திரப்பா. ஐ நோ, நீர் எனக்கு காண்பித்து சொல்லி இருக்கிற காரியத்தை நான் அறிகிறேன். ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த கிருபையை, இந்த பிரசன்னத்தை, இந்த ரட்சிப்பை உணர்ந்தறியும்படியாய் தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ வல்லமை ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப திருநாமத்தில் எங்களை முழுமையுமாய் அர்ப்பணித்து வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.